அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதியுள்ள முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை ஹதீஸுல் குதுசிக்கும் ஹதீஸுன் நபவிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம், ஹதீஸுல் குதுசிக்கும் குர்ஆனுக்கும் இடையிலுள்ள வித்தியாசங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வித்தியாசத்துடன் சேர்ந்து மற்ற அறிஞர்களும் கூறியிருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஷேக் அவர்கள் இதில் பாடங்களாக அவங்க தனித்தனியாக பிரிக்கலை, தலைப்புகளாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல்ல என்ன தலைப்பு பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால், முஸ்தலஹ் ஹதீஸ்னா என்ன, அதுக்கான தாரீஃபு, அதை அறிந்து கொள்வதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்பதை அது தலைப்பு ரீதியாக பிரித்தாங்க. அதுக்கடுத்து ஹதீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு இல்லாமல் ஹதீஸு துறையில் வேறு என்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, ஹதீஸ் என்பதாக, ஹபர் என்பதாக, அசர் என்பதாக, ஹதீஸுல் குதுசி என்பதாக என்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தலைப்பை பற்றித்தான் இன்று நமது பாடம். என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அக்ஸாமுல் ஹபரி, ஹபரினுடைய வகைகள். ஹபர்னா என்னது? நஃப்சுல் ஹதீஸ். நம்ம ஏற்கனவே ஹபர்னா என்ன என்ற தாரீஃபுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஷேக் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே சேம் தான் ஹதீஸுனுடைய சேம் தாரீஃபு தான் அதற்கும். ஆனாலும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஹபர் என்பதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்கிறாங்க. ஆனால் ஷேக் அவர்கள் ஹதீஸ் என்பதையும் ஹபர் என்பதையும் ஒரே கருத்தில் தான் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார்கள். ஸோ எனவே இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அக்ஸாமுல் ஹபர், ஹபரினுடைய வகைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீஸினுடைய வகைகள். எதை கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பிஇஅ்திபாரி துருகி நக்லிஹி இலைனா, நம்மின் பக்கம் அந்த ஹதீஸ் நக்லு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிகளை கவனிப்பது கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹதீஸ் நம்மின் பக்கம் அடைந்திருப்பதற்கு எத்தனை வழிகளில் அது வந்திருக்கிறது என்பதை என்ன செய்வாங்க, ஹதீஸ் துறை அறிஞர்கள் கவனிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை கவனித்து ஹதீஸினுடைய வகைகள் என்ன என்பதை பற்றித்தான் பாடம் என்பதாக தலைப்பிட்டிருக்கிறார்கள். அக்ஸாமுல் ஹபரி, ஹதீஸினுடைய ஹபரினுடைய வகைகள். எதை கவனிப்பது கொண்டு? பிஇஅ்திபாரி துருகி நக்லிஹி இலைனா, நம்மின் பக்கம் அந்த ஹதீஸ் நக்லு செய்யப்பட்ட வழிகளை கவனித்து ஹபரினுடைய வகைகள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸுக்கு எத்தனை சனதுகள் வந்திருக்கிறது, எத்தனை அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையை கவனி. அதான் துருக்குனா என்னது? சனது தான். இப்போ ஒரே ஹதீஸுக்கு பல சனதுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இருக்கும். பல வழிகளில் என்ன செஞ்சிருக்கும், பல அறிவிப்பாளர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அறிவித்திருப்பார்கள். ஒரே ஹதீஸை பல அறிவிப்பாளர்களுடைய தொடர் கொண்டு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்போ ஒரு ஹதீஸுக்கு எத்தனை அறிவிப்பாளர்களுடைய தொடர் வந்திருக்கிறது என்பதை கவனித்து ஹதீஸை என்ன செய்யப்படுகிறார்கள்னா அதை எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் என்பதை பற்றிய பாடம் இது. அப்போ யன்கஸிமுல் ஹபரு, ஹபர் பங்கு பெறும், பிஇஅ்திபாரி துருகி நக்லிஹி இலைனா, நம்மின் பக்கம் அந்த ஹதீஸ் நக்லு செய்யப்பட்டிருக்கும் வழிகளை கவனித்து, சனதுகளை கவனித்து ஹதீஸ் பங்கு பெறும். இலா கிஸ்மைனி, இரண்டு வகைகளாக என்ன செய்யும், அது பங்கு பெறும். ஒன்று என்ன? முத்தவாத்திரின், ஒன்று முத்தவாத்திர், இன்னொன்று என்னது? ஆஹாத். முத்தவாத்திர், ஆஹாத் என்று இரண்டு வகைப்படும் என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இங்கே நாம் என்ன செய்யணும்னா, நல்ல முறையில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஹதீஸ் தான்.
எல்லாமே எனது ஹதீஸ் தான். நபியை தொட்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஹதீஸுகள் தான். ஆனால் அந்த ஹதீஸுகளுக்கு தரம் இருக்கிறது என்பதை, அந்த ஹதீஸினுடைய தரம் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான வழிமுறை தான், அந்த ஃபன்னு தான் இந்த முஸ்தலஹ் ஹதீஸ். அப்போ ஒரு ஹதீஸினுடைய தரம் என்ன? அப்போ அந்த தரத்தை நாங்கள் எப்படியெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஹதீஸினுடைய தரம் பிரிக்கப்படுகிறது என்று அந்த விஷயத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அறிஞர் நமக்கு முதலாவதாக சொல்லித் தருகிறார். அப்ப முதல்ல ஒரு ஹதீஸினுடைய தரத்தை எதை வைத்து நாம பிரிப்போம்னா, அது எத்தனை சனதுகளை கொண்டு அது வந்திருக்கிறது, எத்தனை வழிகளை கொண்டு அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது என்பதை கொண்டு கவனித்து என்ன செய்வாங்க, ஹதீஸை பிரிப்பாங்க. அது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? ஒன்று முத்தவாத்திர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆஹாத் என்பதாக சொல்வார்கள். இப்ப இதுல முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள போவது முதலாவது அல் முத்தவாத்திர். முத்தவாத்திரை பற்றி, முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்ன? நக்லு துருக் தான். அதாவது நமக்கு அந்த சனது எத்தனை வகையில வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு ரெண்டா பிரிக்கிறோம். அது ஒன்று முத்தவாத்திர், ஒன்று ஆகாது. அப்ப முத்தவாத்திர்னா என்ன? அது என்ன செய்யணும், நமக்கு தெரிய வேணும். அதனால அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அறிஞர் நமக்கு முதலாவதாக சொல்லிக் கொடுக்கிறார். இதுல என்னத்தெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு தாரீஃபுஹு, இந்த முத்தவாத்திரனுடைய தாரீஃப் என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். இரண்டாவது அக்ஸாமுஹு, இந்த முத்தவாத்திரிலேயே வகைகள் இருக்கிறது. இந்த முத்தவாத்திரிலே என்ன இருக்கிறது, வகைகள் இருக்கிறது. அதை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எதோடு தம்சீல், உதாரணங்களோடு என்ன செய்ய போறோம், உதாரணங்களோடு பார்க்க போறோம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன, மா யுஃபீதுஹு, இப்போ முத்தவாத்திர்னா இதை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது, இந்த முத்தவாத்தினுடைய சட்டம் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த இதுல 3 விஷயங்களை நான் என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன் அப்படிங்கிறார் அறிஞர் அவர்கள். ஒன்று என்ன, தாரீஃபு, முத்தவாத்தினுடைய தாரீஃப் என்ன. ரெண்டாவது முத்தவாத்திர்ல வகைகள் இருக்கிறது, அது என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பதை உதாரணத்தோடு விளக்கவிருக்கிறேன். மூன்றாவது இதை படித்துக் கொள்வதனால், இதில் அறிந்து கொள்வதனால், முத்தவாத்திர்னா என்ன என்று அறிந்து கொள்வதனால நமக்கு என்ன அது பலன் கொடுக்கும், இந்த துறையில் அது என்ன செய்யும், நமக்கு பலனை கொடுக்கும் என்பது பற்றிய விவரங்களை என்ன செய்யவிருக்கிறார் அறிஞர் அவர்கள் விளக்கவிருக்கிறார்கள். இப்ப இதுல முதலாவதாக தாரீஃபுஹு, முத்தவாத்திர்னா என்ன என்பதை பற்றிய விளக்கம். அல் முத்தவாத்திரு, முத்தவாத்திர் என்பதாகிறது மா, ஒரு ஹதீஸிற்கு சொல்லுவோம். எந்த ஹதீஸ், ரவாஹு ஜமாஅத்துன், ஒரு மிக பெரும் ஒரு கூட்டம், ஹூ ரவாஹு, அந்த ஹதீஸை அறிவித்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கும்னா, ஒரு ஹதீஸை என்ன செஞ்சிருக்கும், அறிவித்திருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டம்னா, இஸ்தஹீலு, சாத்தியமற்றதாகும், ஃபில் ஆதத்தி, நடைமுறையிலே, ஐயத்தவாத்தஉ அலல் கதிபி, அவர்கள் அனைவர்களும் பொய்யின் மீது ஒன்றிணைவார்கள் என்பது சாத்தியமற்றதாக ஆகுமே. அந்த அளவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாஅத்து என்ன செய்திருக்கும் என்றால், ஒரு ஹதீஸை அறிவித்திருக்கும். அதற்குத்தான் முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். இப்போ பொதுவாக ஒருத்தர் சொன்னா பொய்ன்னு சொல்லலாம், 2 பேர் சொன்னா பொய்ன்னு சொல்லிடலாம், 3 பேர் சொன்னா பொய்ன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு செய்தியை ஒரு 1000 பேர் என்ன செய்யறாங்க, ஒரே மாதிரி சொல்றாங்க. வார்த்தைகள் வேண்டுமானால் வித்தியாசம் என்ன செய்யலாம், படலாம், அதை நம்ம என்ன செய்ய பின்னாடி பார்க்க போறோம். ஆனால் கருத்து ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கிறது. அது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரே செய்தியை ஒரே மாதிரி சொல்லுகின்ற போது, இப்ப நமக்கு என்ன செய்யும்னா, இப்ப அது எப்படி வெவ்வேறு ஊர்ல இருக்கக்கூடியவங்க, இப்ப ஒருத்தர் எல்லாருமே ஒரே தெருவில் இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர் சொன்னா பேசி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை பொய்யா சொல்லலாம் அப்படி என்பதற்கு என்ன இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இல்லையா. ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரே மாதிரி அறிவிச்சாங்க அப்படின்னு வைங்களேன். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேசி வைத்துக் கொண்டு என்ன இருக்கு, சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். ஆனால் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்
காலத்தில் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள், இருக்கும் இடத்தில் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் என்ன செஞ்ச வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, சொல்லக்கூடிய செய்திகள் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இவர்கள் எல்லோரும் பேசி வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க என்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இருக்காது. நடைமுறையில் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, அது அந்த சாத்தியக்கூறுகள் இருக்காது. இப்படி ஒரு செய்தி எந்த செய்தி வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸிற்கு முத்தவாத்திர் என்று சொல்லுவாங்க. அல் முத்தவாத்திர், முத்தவாத்திர் என்பது மா ஒரு ஹதீஸ் ஆகும். மா ரவாஹு, அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்கள் ஜமாஅத்துன், ஒரு மிக பெரும் ஒரு கூட்டம். எப்பேற்பட்ட ஒரு ஜமாஅத் என்றால் இஸ்தஹீலு ஃபில் ஆதத்தி, நடைமுறையில் சாத்தியமற்றதாகும். ஐயதவாத்தஉ அலல் கதிபி, அவர்கள் அனைவர்களும் பொய்யின் மீது ஒன்றிணைவது என்ன இருக்கும், சாத்தியமற்றதாக இருக்குமே. அப்பேற்பட்ட ஒரு மிக பெரும் ஜமாஅத் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குத்தான் முத்தவாத்திர்னு சொல்லுவாங்க. இதோட மட்டும் இல்லை, இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயமும் அதுல இணைந்திருக்கும். என்ன இணைந்திருக்கும்னா வஅஸ்னதூஹு, அந்த ஹதீஸை அவர்கள் இணைத்திருப்பார்கள். ஒருவர் மற்றவரிடமிருந்து இணைத்திருத்தல், அதான் சனது இல்லையா. அப்ப அந்த ஹதீஸை இணைத்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒருத்தர் மற்றொருடத்தில் இணைத்திருப்பார். இலா ஷையின் மஹ்சூஸின், மஹ்சூஸான பொருளின் அளவிலே அதை இணைத்திருப்பார். இப்போ முதல்ல மஹ்சூஸ்னா என்ன அப்படின்னா, ஐம்புலன்களுக்குத்தான் மஹ்சூஸ் என்று சொல்வார்கள். ஐம்புலன்களுக்கு தான் என்ன செய்வாங்க, மஹ்சூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்களின் பக்கமாக இணைத்திருப்பார்கள் என்று சொன்னால், ஐம்புலன்கள் எது அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இல்லையா. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், என்னது தொடுதல், உணர்தல், இப்போ இருக்கா இல்லையா. இந்த 5 தான் என்னது அப்படின்னு சொன்ன ஐம்புலன்கள். அப்போ ஒருத்தர் மற்றவற்றிலிருந்து செய்தியை அறிவித்தல் என்பது வந்து தொடுவதின் மூலமாக அறிவிச்சிருக்க முடியாது இல்லையா. தொடுவதின் மூலமாக என்ன செஞ்சிருக்க முடியாது, அறிவிச்சிருக்க முடியாது. அப்போ அல்லது நுகர்வதின் மூலமாக என்ன செஞ்சிருக்க முடியாது, அறிவிச்சிருக்க முடியாது. அப்போ எதன் மூலமாக, பார்வையின் மூலமாக என்ன செஞ்சிருக்க முடியாது, அறிவித்திருக்க முடியாது. இந்த மஹ்சூஸில் இருக்கக்கூடிய 2 விஷயம்தான். ஒன்று, அவர் சொன்னதை இவர் கேட்டதாக, அவர் சொன்னதை இவர் கேட்டதாக அந்த வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன செஞ்சிருக்கும்னா இப்படித்தான் வந்திருக்கும். அவரிடம் இருந்து நாங்கள் கேட்டோம். அப்ப அவர் சொல்வதை நாங்கள் கேட்டோம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா அவர் சொல்வதை நாங்கள் அவர் சொல்றதை நாங்கள் பார்த்தோம். அவங்க சொல்றதை கேட்டோம் அப்படிங்கிறப்ப அவர் காது கேட்கறது அதோடு மட்டும் இல்லை, அதை அவர் சொல்றதை நாங்கள் பார்த்தோம். இப்படி அவர் சொன்னாரு, அதை நாங்கள் பார்த்தோம். அப்படின்னு தான் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு என்ன செய்யும், அப்படி இருக்கும். சமிஅனா மின்ஹு, அவரிடமிருந்து நாங்கள் இவ்வாறு கேட்டோம். சமிஅனா, நாங்கள் என்ன செஞ்சோம், இவ்வாறு கேட்டோம் என்று என்ன செஞ்சிருக்கோம், அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். அது யகூலு சமிஅனா அவு ரஅய்னா, நாங்கள் அவரிடமிருந்து கேட்டோம் அல்லது அவர் சொல்வதை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த வார்த்தைகள் என்ன வந்திருக்கும், ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களுடைய வார்த்தைகள் அவ்வாறு தான் வந்திருக்கும். இப்படி இல்லைன்னு வைங்க, ஏன் இந்த நிபந்தனையாக போடுகிறார்கள் அப்படின்னு சொல்ல. இப்ப நேரடியா பார்த்தோம், நேரடியா கேட்டோம் என்பது இல்லாவிட அவர் சொன்னதா அவர் சொன்னாரு, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது மாதிரியான செய்திகளாக அது இருந்துச்சுன்னா அதற்குள் என்ன இருக்கிறது, தவறுகள் புகுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப யார்கிட்ட இவர் கேட்டாரோ, இந்த ராவி கீழே இருக்கக்கூடிய ராவி கேட்டாரோ, அவர்கிட்ட நேரடியா பார்த்து கேட்டு இருக்க வேண்டும். அவர் இன்னொருத்ததை சொன்னாரு, அவர் ஏன்ட்ட அவர் சொன்னதாக சொன்னாரு அப்படிங்கிறது மாதிரி வந்துச்சுனாலே அங்க என்ன இருக்கும் அப்படின்னா தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதுல நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி அறிவித்திருப்பார்கள் சொன்னால் ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டதை கொண்டு அறிவித்திருப்பார்கள். ஐம்புலன்களோடு அதை சேர்த்திருப்பாங்க. சமிஅனா ரஅய்னா, நாங்கள் அவர் சொன்னதை கேட்டோம், நாங்கள் அவர் சொன்னதை என்ன செஞ்சோம், பார்த்தோம் என்று என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவித்திருப்பார்கள். இந்த மாதிரி தரத்தில் எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அதற்கு தான் முத்தவாத்திர்னு சொல்லுவாங்க. என்னது ஒரு தரம், என்னது
ஒரு மிகப்பெரும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கும், அறிவிச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய கூட்டம்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்வார்கள் என்று என்ன செய்ய முடியாது, நம்மளால் எண்ண முடியாது, அதுக்கு சாத்தியம் இருக்காது. அவ்வளவு மிகப்பெரும் ஒரு கூட்டம் அந்த செய்தியை அறிவிச்சிருப்பாங்க. அவ்வாறு ஒன்று அடுத்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம் கேட்டோம் என்பதாக என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவிப்பு செய்திருப்பார்கள். இப்படியாப்பட்ட நிலைமையில் எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அந்த ஹதீஸிற்கு முத்தவாத்திர் என்பதாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இவ்வாறு ஷேக் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த முத்தவாத்திருக்கு தாரீஃப் சொல்லியிருக்காங்க. இதே முத்தவாத்திருக்கு வந்து ஷேக் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்பதற்கு அவர்கள் ஷரஹ் எழுதியிருக்கிறார்களா இல்லையா, அந்த ஷரஹனுடைய பேர் என்ன அப்படின்னா நஸ்ஹத்துன் நதர் பி ஷரஹி நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த வித்தியாசங்களில் கூட ஷரஹுன் நுஹ்பா என்று மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த ஷரஹுன் நுஹ்பா நுஹ்பத்துல் ஃபிக்ரோட அந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நஸ்ஹத்துன் நதர். அந்த கிதாபில் முத்தவாத்திர் என்பதற்கு ஷேக் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு தாரீஃப் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் அல் ஹதீஸுல் முத்தவாத்திர், அது இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது. எனவே அதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். அல் ஹதீஸுல் முத்தவாத்திர், அல் ஹதீஸுல் முத்தவாத்திர் என்பதாகிறது மா ஒன்றாகும், ரவாஹு அந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருப்பார்கள், ஜம்உன் கதீருன் ஒரு பெரும் ஒரு கூட்டம் அறிவிப்பு செய்திருப்பார்கள், அன் ஜம்இன் கதீரின் பெரும் ஒரு கூட்டத்திடமிருந்து. இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து ஹிஜ்ரி 190க்கு மேலே தான் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அவங்க அதுக்கடுத்து ஹதீஸுகளை திரட்டுறது ஒரு 200க்கு மேலே அவங்க திரட்டி இருப்பார்கள் என்று வைங்களேன். 200 215க்கு மேலே திரட்டி இருப்பார்கள்னு சொன்னால் ரெண்டு நபிஸல்லல்லாஹு இறப்புக்கும் அவர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட 190 வருடங்கள் இருக்கிறது. இடையில என்ன இருக்குது, 4-5 தலைமுறைகள் என்ன செஞ்சு வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு தலைமுறைகள் இருக்கிறது தானே. அப்போ அவங்ககிட்ட இருந்து அறிவிக்கிறது, அதுக்கடுத்து உள்ளவங்ககிட்ட அறிவிக்கிறது. இவ்வாறு அறிவிக்கின்ற போதே என்ன இருக்குன்னா, அதில் ஆரம்பத்திலேயே ஒரு பெருங்கூட்டம் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியும் அதுக்கடுத்த சந்ததியினருக்கு ஒரு பெருங்கூட்டம் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்திருக்க சந்ததிக்கு அதே ஒரு பெருங்கூட்டம் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவித்திருப்பார்கள். அப்போ அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அங்கே போட்டிருந்த வார்த்தைகள் வேறு, இமாம் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போடக்கூடிய வார்த்தைகள் என்னது வேறு. மா ரவாஹு ஜம்உன் கதீருன், அதே கருத்து தான், அதை நமக்கு இலகுபடுத்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மா ரவாஹு ஒவ்வொரு ஹதீஸ் ஆகும், ரவாஹு ஜம்உன் கதீருன் அன் ஜம்இன் கதீருன் ஒரு பெரும் ஒரு கூட்டத்திடமிருந்து ஒரு பெரும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கும், அறிவிப்பு செய்திருக்கும். ஃபி குல்லி தபகத்தின் மின் தபகாத்திஸ் சனத், சனதனுடைய ஒவ்வொரு தபகாத்துகள். சனதுடைய தபகாத்துகள் என்ன என்பதை வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். தபகாத்துனா இதுதான், ஒரு இலகுவாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அது ஒரு தபகா, அதுக்கடுத்து தாபியீன்கள் ஒரு தபகா, அதுக்கடுத்து தாபியீன்கள் என்பது ஒரு தபகா இல்லையா. அப்போ இந்த ஒவ்வொரு தபகாத்திலுமே சஹாபாக்கள்லையும் நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க, தாபியீன்கள்லையும் நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து தாபியீன்கள்லையும் என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது பெரும் ஒரு கூட்டத்திடமிருந்து ஒரு பெரும் ஒரு கூட்டம் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபி குல்லி தபகத்தை மின் தபகாத்தி சனது, சனதனுடைய ஹதீஸினுடைய சனதனுடைய ஒவ்வொரு தபகாத்திலும் உள்ளவர்கள், ஒவ்வொரு தபகாத்திலும் உள்ளவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அதிகமான பேர் அறிவிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஸ்தஹீலூஃபில் ஆதத்தி நடைமுறையில் சாத்தியமற்றதாகும், தவாத்துஹும் வ தவாஃபுகுஹும் அலல் கதிப் இவர்கள் எல்லோரும் பொய்யில் ஒன்று கூடுவதற்கு, பொய் சொல்வதில் ஒருவர் மற்றொருவருக்கு என்ன இருக்கு, உடன்பட்டு இருத்தல் என்பது சாத்தியமற்றதாகுமே. அந்த அளவுக்கான ஒரு மிக பெரும் ஒரு கூட்டம் ஒவ்வொரு தபகாத்திலும் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவித்திருப்பார்களே. அந்த ஹதீஸிற்குத்தான் ஹதீஸுல் முத்தவாத்திர் என்பதாக சொல்லப்படும் என்று ஷேக் இப்னு ஹஜர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நஸ்ஹத்துன் நதர் என்ற நூலிலே என்ன செஞ்சிருக்காங்க, விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ரெண்டுமே ஒரே கருத்து தான். ஆனால் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வாசகம் வந்து கொஞ்சம் நமக்கு இலகுவாக இருக்கிறது. மீண்டும் அந்த வாசகத்தை படித்து காட்டுகிறேன். அல் ஹதீஸுல் முத்தவாத்திர், ஹதீஸுல் முத்தவாத்திர்னா என்ன, மா ரவாஹு அறிவிக்கப்பட்ட ஒன்றாகும். எது, ஜம்உன் கதீருன் அன் ஜம்இன் கதீருன் ஒரு பெரும் ஒரு கூட்டம் இன்னொரு பெரும் ஒரு கூட்டத்திலிருந்து அறிவித்த ஒன்றாகும். ஃபி குல்லி தபகத்தின் மின் தபகாத்தி சனத்
சனதனுடைய ஒவ்வொரு தபக்காத்துகளில் இருந்து ஒவ்வொரு தபக்காத்திலும் அதிகமான பேர் அதிகமானவர்களை தொட்டும் அறிவித்திருப்பார்கள். ஆதத்தி எவ்வளவு பேர் அறிவிச்சிருப்பாங்கன்னா, நடைமுறையில் சாத்தியமற்றதாகும் தவாத்துகும் தவாஃபுகும், அவர்கள் அனைவர்களும் அலல் கதிப், பொய்யின் மீது உடந்தையாகவும் ஒருவருக்கொருவர் உடன்பட்டும் இருப்பார்கள் என்று சொல்வது சாத்தியமற்றதாகுமே. அவ்வளவு அதிகமான பேர் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸுக்குத்தான் ஹதீசுல் முத்தவாத்திர் என்று சொல்லப்படும் என்பதாக ஷேக் இப்ராஹிம் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு நாம தெரிந்திருப்பது, ஹதீஸை என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹபரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதை அடிப்படையாக கொண்டு நம்மிடம் சேர்ந்திருக்கக்கூடிய வழிகளை கவனித்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸை ரெண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று முத்தவாத்திர் என்றும் மற்றொன்று ஆஹாத் என்பதாகவும் பிரிக்கிறார்கள். அதுல முத்தவாத்திர்னா என்ன என்பதை பற்றி இமாம் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குகின்ற அந்த நேரத்தில் 3 விஷயத்தை விளக்கப் போவதாக சொன்னார்கள். ஒன்று அதனுடைய தாரீஃபு, அதுக்கடுத்து இதை அறிந்து கொள்வதனால், இந்த தாரீஃபை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை பற்றியும், அதே போன்று இந்த முத்தவாத்திர்னா என்ன, அந்த முத்தவாத்திர்ல என்ன வகைகள் இருக்கிறது என்பதை உதாரணத்தோடு அறிவிக்கப் போகிறோம் என்பதை பற்றியும், அதனுடைய பலன் என்ன என்பதை பற்றியும் விளக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுல முத்தவாத்திர்னா என்ன என்பதற்கான விளக்கத்தை இன்று நாம் தெரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.